பல சூழ்நிலைகளில் சோர்வும் விரக்தியும் பயமும் திகிலும் நம்மை வாட்டி வதைக்கின்ற அனுபவத்தை பெற்று நாம் துவண்டு விடுகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறவர் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். சங்கீதம் 40:12 எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. அன்புக்குரியவர்களே, 3 சோகமான ஆவிகளால் தாவீது தாக்கப்படுகின்றான். ஒன்று, சூழ்ந்து கொண்ட தீமைகள் அவன் வாழ்க்கையிலே சவால் விடுகிறது. ஆனாலும் அத்தனை தீமைகளையும் தாவீதுக்கு நன்மையாய் மாற்றினார். இந்த கால வேளையிலே பல தீமைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறோம், உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற தீமைகள் நிச்சயமாய் நன்மையாய் மாறும். எல்லா தீமைகளையும் தேவன் வேறறுத்து உங்களை கர்த்தர் நன்மையை அனுபவிக்கிற தேவ பிள்ளையாக சாட்சியாக தேவன் உங்கள் வாழ்விடத்திலே நிறுத்துவார். இரண்டாவது, தொடர்ந்து பிடித்திழுக்கின்ற அக்கிரமங்கள். சில அக்கிரம ஆவிகள் உங்களை முன்னேற விடாதபடி தொடர்ந்து பிடித்து இழுக்கிறதோ, இன்றைக்கு தேவன் அக்கிரமத்தின் ஆவியை அர்த்தம் பண்ணி தேவனுடைய வல்லமையை உங்கள் மேல் ஊற்றி இனி அக்கிரம கிரியைகள் உங்களை தாக்காதபடி கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கலங்காதிருங்கள். 3, சோர்வின் ஆவி உங்களை பயங்கரமாய் உலுக்கி கொண்டிருக்கிறதோ, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன் சோர்ந்து போகிறவனை தேற்றி ஆற்றி மார்போடு அணைத்து அவனை தொடர்ந்து பயணிக்க செய்கிற தேவன் உங்களை தொடர்ந்து பயணம் செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். எனவே தாவீதை தூக்கி நிறுத்தினவர் உங்களை தூக்கி நிறுத்தி இந்த காலை வேளையிலே உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கின்றார். கலங்காதிருங்கள். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த காலை வேளையிலே சோர்விலே, அக்கிரமத்தின் பிடியிலே, தீமைகளின் பிடியிலே சிக்கிருக்கிற மக்களை விடுவிக்கிறவராய் இப்பொழுது இறங்குவதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.